அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது. உச்சத்தில் குரு. இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். தைரியாதிபதியும் அமைதிக்குரிய 12ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறக்கூடிய இடம் சப்தமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இப்போது அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் பிறகு வக்ரகதியில் 4 மாதத்திற்கு பிறகு திரும்பி பின்னர் மீண்டும் வலுவாக சப்தமத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே அப்போதிலிருந்து அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு மிக வலுவான நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்தில் வலம் வர போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானுக்கு வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில்தான் தற்போது வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சுபகிரகமாக இருப்பதோடு தோஷமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் இன்றி மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும். சிந்திய ஒரு துளி கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கேற்ற நல்ல பலன்களை நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடியவர் தான் குரு பகவான். மிக வலுவாக சப்தமத்தில் அமரும் போது ராசியின் அதிபதியான சனி தைரியஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. எனவே நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவது முற்றிலுமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடந்த 7.5 சனி ஆண்டுகளில் பட்ட சிரமத்தை காட்டிலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைந்திருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் வளர்ச்சி கிடைக்கும். வலுவான நிலையை அடைந்தவர்களுக்கு அதை காட்டிலும் உறுதியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் அமோகமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அமோகமான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே லாட்டரி யோகம் என்பது ஒரு லாட்டரி வாங்கினால் சிறிய முதலீடு மிக பெரிய அளவிலான பம்பர் பரிசாக அடிக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால் லாட்டரி வாங்கினால் லாட்டரி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் லாட்டரி அடிக்கும் என்று சொல்வதை விட லாட்டரி வாங்கினால் பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாங்கும் போது யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பரிசு அடிக்கும். உண்மையில் நிதர்சனம் என்னவென்றால் மற்ற பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பம்பர் பரிசாக மிக பெரிய அளவிலான லாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும்
உதவியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்வதால் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகக்கூடிய அமோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் பிரம்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்திற்கு வருவதால் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமோகமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த வேளையை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படி குரு பகவான் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான அனுகூலமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அனைத்து காரியங்களிலும் தடைதாமதமின்றி உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதில் கைகூடும், தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியான வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய தடைகள் விலகுவதால் நல்ல வேலை, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் ரீதியான லாபத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய சுகஸ்தான பார்வையை லாபத்தின் மீது பதிக்கிறார். 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உறுதியாகவே குரு பகவானின் பார்வை பல்வேறு வகையான லாப யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தனலாபம் உருவாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிக்கல் சிரமமின்றி மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சப்தமத்தில் அவர் வலுவாக வீற்றிருக்கும் போது ஜென்மம், தைரியம், லாபத்தை பார்ப்பதால் பல மடங்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட நிச்சயமாக வீண் போகாது. லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அனைத்து காரியங்களிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அமோகமான யோகமும் வளர்ச்சியும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.